ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக, அவருடைய வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் தேவன் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. இந்த நாட்களிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம், அதனுடைய 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம், அதனுடைய 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர். ஆமேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தவும், இந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கவும் தேவனாகிய கர்த்தர் கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை தியானிக்க தேவன் உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. உமது நாமம் மகிமைப்படுவதாக. உமது கரத்திலே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும்போது எரேமியா இப்படியாய் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். அவருடைய வார்த்தை என் இருதயத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது, என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவர் இந்த இடத்துல அதிகமாய் அவர் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் குறித்து இந்த இடத்துல அவர் எழுதுகிறார் பாருங்க. இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஆமே ஸ்தோத்திர சொல்லும்போது, இந்த வார்த்தை அவர் உட்கொண்டேன் என்று அவர் சொல்லும்போது, வார்த்தை தான் இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இந்த வார்த்தை தான் உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆதாம் முதல் நோவா வரைக்கும் ஆண்டவர் சமூகத்திலே ஆமென் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரோடு பேசப்பட்டு கொண்டிருந்தது. நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரையிலையும், இன்னும் சொல்லப்போனால் மோசை வரையிலையும் இந்த வார்த்தை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவனாகிய கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவரையும் அவர் தமக்காக அழைத்து தம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். மோசையின் நாட்களில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த பிறகுதான் அவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த பிரமாணத்தை மோசையின் மூலம்தான் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தை மோசை மூலம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் அந்த பிரமாணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த பிரமாணத்தின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மத்தேயிலே வரும்போது ஒரு புதிய ஏற்பாடு, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்பிக்கொண்டு, நாம் ஏற்றுக்கொண்டு, நாம் தியானிக்கிற ஆமென் ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிற வேத சத்தியம்தான் இந்த வசனம், வார்த்தை. இதற்கு நாம் எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அதிகமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை முக்கியப்படுத்துவார். இந்த வேதத்தை நாம் எவ்வளவு சுமக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் சுமப்பார். அதுதான் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அதை தான் எரேமியா சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன்.
எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது, என் இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். நமக்கு நாம் எந்த அளவு அந்த வசனத்துக்குள்ளே நாம் சந்தோஷப்படுகிறோம் என்கிறதை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். நாம் இந்த வசனத்தில் நாம் பிரசங்கமாக கேட்கிறோம், யூடியூப்பில் நாம் கேட்கிறோம், நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் கர்த்தராகிய தேவன் சில காரியங்களை நம்மளோட ஆவியில் இடைபடுகிறார். ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நாம் இந்த வார்த்தையை உட்கொண்டு சந்தோஷப்படுகிறேன் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நமக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய பிரமாணமாக, ஒரு புதிய ஒரு சட்ட திட்டத்தோடு, ஒரு புதிய நியமத்தோடு இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி, யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் அது என்ன செய்தது, மாம்சமானது. அதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தில் அங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுகிறார். தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது. அதுதான் எரேமியா சொல்லும்போது, அவருடைய வார்த்தையை நான் வாசித்த உடனே எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது, என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் இங்கே சொல்லும்போது எழுதியிருக்கிற பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அதுதான் வார்த்தையானது என்ன செய்த மாம்சமாகி ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராய் நம் மத்தியிலே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். பாருங்க, ஆதி நாட்களில் பாருங்க, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்கு அது ஜீவனாய், அது வல்லமையாய், பலனாய் நமக்கு கடந்து வந்திருக்கிறது. அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் நாம் ஸ்தோத்திரம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, வாசிக்கிறது, ஆராதனைக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கிறது, இதெல்லாம் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது எரேமியா சொன்னது போல ஒரு சந்தோஷம் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கும், ஒரு மகிழ்ச்சி நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஸ்தோத்தரிக்கிறோம், உறவாடுகிறது. அதுதான் பாருங்க, அந்த ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை, அவருடைய ஸ்தோத்திரம் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஜீவனுள்ள, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிற அந்த வசனம் நமக்குள்ள, அந்த அவருடைய வார்த்தை நமக்குள்ள, அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ள வரும்போது தான் நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. இன்றைக்கு அவருடைய வசனத்தை நாம் எந்த விதமாய் நாம் வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம், நாம் அதை தியானிக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் நமக்குள் இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் வாசிக்க 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 நமக்குள்ளே ஜீவன் பெருகுகிறது, நமக்குள்ளே வல்லமை பெருகுகிறது. அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அவர் பாருங்க, இந்த பூமியில் அவர் மாம்சமாகி அவர் இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தபோது அநேக விதமான வார்த்தைகளினாலே அவர் நமக்கு பரலோகத்தை அவர் நமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் நமக்கு சொல்லி தந்தார். அவர் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தார். முதலாவது இந்த வார்த்தைக்கு நாம் முதல் முக்கியம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே முதல் ஒரு காரியம் என்னவென்றால் இந்த வார்த்தைக்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும்
மறுமையும் எப்படி இருந்ததா? ஜீவன் உள்ளதா இருந்தது. ஜீவன் உள்ளது. மரித்து போனதை உயிரோடு எழுப்புகிறதா இருந்தது. மரித்து போனதை உயிரோடு எழுப்புகிறதா இருந்தது. மரணம் நேரிடும் என்று சொல்லுகிற பலவீனத்தை ஆமே ஸ்தோத்திரம் ஆமேன் அது மாற்றி உயிர் கொடுக்கிறதா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலமா நமக்கு கிடைக்கிறது. நாமும் பாருங்க, முற்காலத்தில் எப்படிதான் இருந்தோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக பொதுவாகவே நான் ஆமே ஸ்தோத்திரம் அடிக்கடி நான் ஆமே இந்த வசனத்தை நாம் தியானிப்புக்கும் போதெல்லாம் ஒரு நினைவு எனக்குள்ளே வரும். எப்படி என்றால், இந்த வார்த்தை எனக்குள்ளே வருவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வருவதற்கு முன்பாக, அவர் என்னை சந்திப்பதற்கு முன்பாக நான் ஒரு மரித்த நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருந்தேன். நாம் ஆமேன் 2001 பிப்ரவரி 28 இரவு வரையிலையும் நாம் என்னை எடுத்துக்கொண்டால் ஒரு மரித்த நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருந்தேன். ஆமீன். ஒரு பக்கம் வியாதியாகலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், மாம்சத்தில் இருந்ததான சோர்வா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை அறியாத நாட்களில், இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்களில் அப்படித்தான் ஒரு மரித்த நிலைமையில இருந்து கொண்டிருந்தேன். எப்பொழுது அவர் என்னை சந்தித்தார், எப்பொழுது அவர் என்னை தொட்டாரோ, எப்பொழுது அவருடைய வார்த்தை ஆமீன் எனக்குள்ளே வந்ததோ, அன்றைக்கு நான் அவரை முழு இருதயத்தோடு நான் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை தந்தாரோ, அந்த நிமிஷத்திலே பாருங்க எனக்குள்ளே ஒரு வல்லமை வந்தது. வல்லம் அது எப்படி வந்தது? முதலாவது என் சரீரத்தில் இருந்த வியாதியை அவர் நீக்கி எனக்கு வல்லமை கொடுத்தார், பலன் கொடுத்தார். எனக்குள்ள இருந்த பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு பரிசுத்தம் என்கிற பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நம்பிக்கை அற்றிருந்த எனக்கு, இந்த உலகத்தில் இனி வாழவே முடியாது என்று சொல்லி இருந்த எனக்கு அவர் வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை திடனை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகுக்கு எனக்குள்ள ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்படியாகிலோ இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கு எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார், எனக்காக ஒரு இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தையின் மூலம் எனக்குள்ளே வந்தது. பாருங்க, அந்த வார்த்தையை தான் அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தது. அந்த இயேசு தான் அந்த நம்பிக்கை எனக்கு கொண்டு வந்தார். அந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை, அந்த சாபத்தில் இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, வியாதியில் இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு மாமே ஸ்தோத்திரம், இந்த நாள் வரையிலையும் அந்த நம்பிக்கை விடாமல் பற்றி கொண்டு இருக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு இதை கேட்கிற நீங்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆமே ஸ்தோத்திர விசுவாசத்தோடு, என்னென்ன எந்தவித மனநிலைமையிலோடு இருந்தாலோ, இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்னை விடுதலையாக்கின வார்த்தை, எனக்கு ஜீவனை தந்த வார்த்தை, எனக்கு சந்தோஷத்தை தந்த வார்த்தை, எனக்கு மகிழ்ச்சியை தந்த வார்த்தை, என் குடும்பத்தை ரட்சித்த வார்த்தை, என் பிள்ளைகளை ஆமே ஸ்தோத்திர ரட்சித்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் ஆமே ஸ்தோத்திர அந்த வார்த்தை கடந்து வருகிறது. எப்படி வருகிறது என்றால், வல்லமையோடு கடந்து வருகிறது. அது ஜீவனுள்ளதாய் கடந்து வருகிறது. பாருங்க, இரு புறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இந்த வார்த்தை. பாருங்க, இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்ட போது, முதலாவது நாம் இந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், நம் பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை, நம் சாபத்திலிருந்து ஒரு விடுதலை நாம் அடைந்து கொள்கிறோம், வியாதியிலிருந்து ஒரு விடுதலை அடைந்து கொள்ளுகிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன பாருங்க, இங்கே சொல்லி இருக்கிறது, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இந்த வார்த்தை போய் என்ன செய்கிறதா? உருவ குத்துகிறதா. இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகும்போது நம்முடைய ஆமே ஸ்தோத்திரம் எங்க மறைந்திருக்கிறதோ அந்த பாவங்கள், எங்க மறைந்திருக்கிற பாவமானாலும் சரி, இந்த வார்த்தையானது நம்ம என்ன செய்கிறது? வெளியே கொண்டு வருகிறது. அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்தரங்கமாய் ஒரு காரியத்தை நாம் வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை அவர் வகையறுக்கிறபடியினாலே இந்த வாசனம், கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஆமே ஸ்தோத்திர பாவங்கள், நம்முடைய அந்தரங்கத்திலே நாம் செய்கிற பாவங்கள் பாருங்க. இன்றைக்கு ஆமே ஸ்தோத்திரம் வெளியிலே நம்மை பார்க்கும்போது நல்ல பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், நன்றாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கையில் இருக்கிற மொபைல் போன் நமக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிற, நாம் அதை எவ்விதமாய் பயன்படுத்துகிறோம்? நாம் இருக்கிறது அறையில தான், நாம் கட்டில தான் படுத்திருக்கிறோம்,
ஸ்தோத்திரம் வேற எங்கேயும் போகவில்லை. ஆனால் நம்முடைய இருதயமும் நினைவுகளும் எண்ணங்களும் நம்முடைய யோசனைகளும் அந்த செல்லுக்குள்ளே எதை பார்க்கிறது, எதை நாம் கேட்கிறோம், எதை நாம் செய்கிறோம் என்று வரையிலையும் நம்மை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற தேவன் உண்டென்று சொன்னார். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருக்கு மறைவாக நாம் ஒரு பாவமும் செய்ய முடியாது. அவருக்கு மறைவாக நாம் எந்த ஒரு ஸ்தோத்திரம் காரியத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் பிரித்து விடுகிறதா இருக்கிறது. பிரிக்கிறது. பாவத்துக்குள்ளே பிணைந்து கிடந்த நம்மை, நம்முடைய சாபத்துக்குள்ளே பிணைந்து கிடந்த நம்மை, இந்த உலகத்து உறவுக்குள்ளே பிணைந்து கிடந்த நம்மை, இந்த உலக உறவுக்குள்ளே நம்மை ஒட்டி கொண்டிருந்த நம்மை, அது ஸ்தோத்திரருடைய வார்த்தை பிரித்து விடுகிறது. தீட்டானதை விட்டு பிரித்து விடுகிறது. அவருடைய ஸ்தோத்திர தீங்கான எந்த ஸ்தோத்திர காரியத்தையோ நாம் செய்ய விடாதபடி நம்மை பிரிக்கிறது. நாம் மாறுபட்டவர்களை விட்டு நம்மை பிரிக்கிறது. அவருக்கென்று பரிசுத்தத்துக்கென்று நம்மை என்ன செய்கிறது? அந்த வார்த்தையானது நம்மை பிரித்து அவருடைய சமூகத்தில் நித்தியத்துக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் அவருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். அந்த வல்லமை உள்ள வார்த்தையை எரேமியா அறிந்த உடனே அதை உட்கொண்டார். அவருக்கு வந்த உடனே அதை உட்கொண்டார். அதை உட்கொண்ட உடனே, அதை ஏற்றுக்கொண்ட உடனே அவருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். என்ன சந்தோஷம் பாருங்க, என்ன சந்தோஷம்! இந்த வார்த்தையை நான் எப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதல் கொண்டு எனக்கு அருமையானவர்களே ஒரு சந்தோஷத்தை என் உள்ளத்திற்குள்ளே வைத்தார். 2000 என்னுடைய புருஷனுடைய மரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வந்தது. இனி வாழ முடியாது, எப்படி இந்த பிள்ளைகளை வாழ வைப்பது என்று சொல்லுகிற ஒரு பெரிய துக்கம் என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்தது, ஆள்கொண்டது. நானும் மரண நிலைமைக்குள்ளே போய் கொண்டிருந்தேன். என்னுடைய சின்ன வயதில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அனுபவிக்க வேண்டுமா என்று சொல்லி பாருங்கள். அந்த துக்கத்துக்குள்ளே இருக்கும்போது இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் என்னை தொட்டது, என்னை சந்தித்தது. அந்த நிமிஷத்திலே ஆண்டவர் சொன்னார், மணவாளனாகிய இயேசு நான் உனக்கு இருக்கிறேன், மணவாளனாகிய இயேசு நான் உனக்கு இருக்கிறேன். மாம்சத்திலே உன் புருஷன் இறந்து விட்டாலோ மகிமையின் புருஷனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். என்னை அதிகமாய் தேற்றின வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 1 கடைசி வசனம் வரையிலேயோ அந்த வார்த்தையை கொடுத்து அவர் தேற்றினார். கலங்காதே. அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் பாருங்க, அவருடைய ஜீவனுள்ள வசனம் ஒவ்வொரு நிமிஷமும், எந்தெந்த நிமிஷம் நான் கலங்கினாலும் அவர் என்னோடு பேசுவார். உன்னை கரம் பிடித்தது நான் அல்லவா என்று சொல்லி இன்னைக்கு பாருங்க, எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் இந்த வார்த்தை நம்மை தேற்றும். இதை கைவிட்டு விடாதீங்க. இதை வாசிப்பதற்கு மறந்து விடாதீங்க. இதை தியானிப்பதற்கு மறந்து விடாதீங்க. இதை ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு மறந்து விடாதீங்க. இன்னும் பாருங்க, இந்த வேதத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியம், இந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியம். ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் முக்கியப்படுத்துவார். அவ்வளவுத்துக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் அநேக இடங்களில் பார்க்கிறோம் பாருங்க, வெளியே பிரேயருக்கு போகும்போது பார்க்கிறோம், இந்த வேதத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்காதபடிக்கு அது டிவி கேடியில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதில் அவர் என்ன சொல்றார், ஒரு லேப்டாப் எங்கே இருக்கிறோ அதற்கு கூட இந்த பைபிளை போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். படுக்கிற தலையணை கிட்ட போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக எங்கேயாவது இந்த வேதத்தை தூக்கி போட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். நாமே என்னுடைய அனுபவத்துக்குள்ள இருந்து சொல்லுகிறேன், அந்த மாதிரி இந்த வேதத்திற்கு ஒரு முக்கிய ஸ்தோத்திரம் கொடுங்க. இப்படி தூக்கி போடாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அது நமக்கு இனி இது கிடைப்பதற்கு மிகவும் கஷ்டம். ஒரு பஞ்சகாலம் நமக்குள்ள வருகிறது. இந்த வார்த்தை கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் நமக்கு வருகிறது. இதனால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு எவ்வளவு பயபக்தியோட ஒரு முக்கியத்தோட நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இதை ஏற்றுக்கொள்வீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்வார். வேதத்தை ஸ்தோத்தரிக்கிற ஏற்றுக்கொள்ளும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீங்க தந்திருக்கிற இந்த வசனத்தை ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு முக்கியப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவு இந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவு இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தியானிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் தியானிக்க கிருபை தாருங்க. சப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளும் இதை
அற்பமாக எண்ணி விடாதபடி, நிசாரமாக எண்ணி விடாதபடிக்கு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்பதை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற நாமே ஆண்டவரே அதை உள்ளத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற உமக்காக ஆண்டவரை நிற்க தேவன் கிருபை தார். உமது பரிசுத்தத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வார்த்தை எங்களை பரலோகத்தில் கொண்டு செல்லும். பரிசுத்த தேவ சமூகத்தில் ஆண்டவரை எங்களை கொண்டு நிறுத்தும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க, இதன்படி ஜீவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். தமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதிய உடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.